இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால் பிழைத்திரு. நீங்கள் எல்லாம் பிழைத்திருக்க வேண்டும். எதுக்கு பிழைத்திருக்கணும்? செய்கிறீங்களா? சும்மா சொல்லக்கூடாது. எதுக்கு பிழைத்திருக்கணும்? எதுக்கு நம்ம பிழைத்திருக்கணும் சொல்லுங்கள். பிழைத்திருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும் பாஸ்டர். சாப்பிடுங்க, இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்டினியாக இருங்க. நம்ம பிழைக்கணும். பிழைக்கிறதுக்காக தானே சாப்பிட்றோம். எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க? பிழைத்திருக்கிறதுக்கு தான் போகிறீங்க இல்லையா? சரி, இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்படிலாம் கேட்டால் எப்படி பாஸ்டர் பதில் சொல்கிறது? கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் பொழிச்சு தான் இருக்கிறான். ஏதோ மூச்சு வருதில்ல, நீங்களும் பொழிச்சு தான் இருக்கீங்க. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிறீங்களா? சரி, நீங்கள் பேசுகிறீங்க. அப்புறம் சும்மா தைரியமாக சொல்லுங்கள். நம்ம தான் பேசுகிறோம். சொல்லுங்கள். சாப்பிட்றோம். ரைட்டு, சாப்பிட்றோம். என்னம்மா? எல்லாவற்றும் சரி. அப்புறம் நம்ம பிழைத்திருக்கிறதுக்கும் அவன் பிழைத்திருக்கான். அவன் கோமா ஸ்டேஜில் தான் இருக்கிறான், ஆனால் பிழைச்சி தான் இருக்கிறான். மூச்சு நின்னா தான் செத்து போனதுன்னு அர்த்தம். மூச்சு போய்கிட்டு தான் இருக்குது, நமக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. என்ன அர்த்தம் இதுக்கு? நம்ம பிழைத்திருக்கிறது எதுக்கு? வேலை செய்கிறதுக்கு, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, எல்லாத்துக்கும் தானே. அதே சமயத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கும் நான் பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் இப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். அப்படின்னா எதற்காக கொடுத்துருக்கிறாரு? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. என்னன்னா, அதாவது எருசலேமுடைய ஆரம்ப கால அவல நிலைமையை குறித்து ஒரு காரியத்தை எசேக்கியேலில் வாசிக்கிறது பார்க்குறோம். அவள் பிறக்கிறாளாம். தொப்புள் கொடி கூட சரியாக அறுக்க முடியாதபடி அது கீழே விழுந்து கிடக்குதான், ரத்தத்தில் கிடக்குதான். அதை கவனிப்பார் யாருமே இல்லையா. அதுக்கு அக்கறைப்பட்டு அதை தூக்கிய வாரி எடுத்து செயல்படுறதுக்கு யாருமே இல்லையா. அது ரத்தத்தில் ஊறி போய், அதாவது அருவருக்கத்தக்கமாக நடந்து போகும்போது அது மிதிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்துச்சான். கர்த்தர் அதை பார்த்தாராம், பிழைத்திரு என்று சொன்னாராம். இந்த வார்த்தை அதை பிழைக்க வச்சுச்சான். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாராம், அது வளர்ந்துருந்துச்சான். வளர்ந்துருக்கும்போது அதனுடைய அந்த வளர்ப்புக்கு தகுந்த மாதிரி அதனுடைய சரீரம் இருந்ததான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது பருவ நிலை அடைந்திருந்தாலாம். அப்போ தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அவளுக்கு போட்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடினாராம். அப்புறம் அவளுடைய கிருபையினாலே அவளை எல்லா சௌந்தரியமான காரியங்களை செய்தாராம். ரொம்ப அழகுள்ளவளாய் மாறினாளாம். பிரைஸ் தி லார்ட். எதுக்குங்க அது? அவள நிலைமையை மாற்றி அவள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிழைத்திருக்க வைத்தார். ஆனால் அவளோ சோரம் போனாள். இது வேதனையான ஒரு காரியம். இன்றைக்கி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க போகிறீங்க. இப்போது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளும் ஒரு காலத்தில் அவள நிலைமையில் இருந்த நம்மை பிழைத்திரு என்று சொன்னார். ஆனால் அவருக்கு ரட்சிப்பை நமக்கு கொடுத்து அவர் நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை அழகும் சௌந்தரியமுள்ள பிள்ளைகளாக நம்மளை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆனால் நாமும் அப்படிப்பட்ட தேவனை நாம் மறந்து சோரம் போயிருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், பிழைத்திரு, எனக்காக பிழைத்திரு. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க எசேக்கியேல் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலேருந்து 15வது வசனத்தை வரைக்கும் பாருங்கள். அது என்ன சொல்கிறார் பாருங்கள். நீ பிறந்த நாளிலே தொப்புள் அறுக்கப்படவில்லை. பிறந்தோடனே என்ன செய்வாங்க? குழந்தை பிறந்தோடனே என்ன செய்யணும்? முதல்ல தொப்புள் கொடியை கட் பண்ணிடுவாங்க. தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு கட்டாகுது. அடுத்தது என்னது? குழந்தைய பிறந்த உடனே கொண்டு காமிக்கிறது வழக்கம். எப்படின்னா, பிறந்த உடனே தாயின் கருப்பத்திலிருந்து எடுத்த உடனே காமிப்பாங்க.
இந்த குழந்தை தாங்க அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்துருக்கீங்களா இல்லையா? குளிப்பாட்டி பார்த்துருக்கீங்க, குளிப்பாட்டாமல் பார்த்துருக்கீங்களா? குளிப்பாட்டாமல் பார்த்துருக்குறீங்க. அப்போ எப்படி இருக்கும்? சந்தோஷமாக அரவணைச்சு கொள்வோமா? முடியாது. ஏன்? அது அசுத்தமாக இருக்கும், அசடுகள் இருக்கும், வெள்ளை வெள்ளையாக இருக்கும், ரத்தம் இருக்கும், ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ என்ன செய்வாங்க? நம்மளோட காமிச்சு கொண்டு போயிட்டு சுத்தமாக்கி குளிப்பாட்டி நல்ல தண்ணியில் குளிப்பாட்டி நம்மளை கொண்டு வந்து காமிக்கும் போது அழகான குழந்தையாக இருக்கும், பார்க்குறதுக்கு அரவணைச்சு கொள்வது போல் இருக்கும் இல்லையா? அப்படி மாத்திரம் அதுதான் ஆண்டவருடைய படைப்புல ஒரு காரியம். சரி, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, இல்ல உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதபித்து யாரும் இல்லை, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகில் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் பார்க்கல, இரக்கமாய் இருந்ததும் இல்லை, இறந்ததும் இல்லை. பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால், நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால் எரிந்து விடப்பட்டாய், நீ வெளியில எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் ரத்தத்தில் கிடக்கிற கண்டு, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து, ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். உன் ரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரம் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவாதியானாய், உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது, ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனுமாய் இருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடினேன். உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய். சொல்லுவோமா? இது வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்குங்க. அவள் வளர்ந்து என்ன செஞ்சா, எப்படி ஆனா அப்படிங்கிறத சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார். அவளுடைய அதாவது ஆரம்ப கால அவல நிலைமை, அந்த அவல நிலைமையிலிருந்து கர்த்தர் அவளை மீட்டெடுத்து அழகுள்ளவளாக்கி தனக்குரிய பிள்ளையாக மாற்றினார். ஆனால் அவளோ பிற்காலத்தில் சோரம் போயிட்டா அவள். ஆனால் இப்போ என்னதுன்னா, இப்போ அதெல்லாம் சோரம் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவல நிலைமையில் இருந்த நம்மை பிழைக்க முடியாத அளவுக்கு காணப்பட்ட நம்மை பிழைத்திரு என்று சொல்லி நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை நம்மளை மூடி இருக்கிறார், அவமானத்தை மூடி இருக்கிறார். ஆகவே பிழைத்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் நானும் பிழைத்திருக்கிறது யாருக்காக? அவருக்காக. அல்லேலூயா. இதை மறந்து நாம் பாவத்தில் விழும்போது தான் நாம் பிழைத்திருக்கிறதுக்கு எதற்காக ஆண்டவர் நம்மளை பிழைக்க வைத்தார் என்ற நோக்கமே இல்லாமல் நாம் பாவத்தில் வாழ்வது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அதனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பிழைத்திரு, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு டாக்டருடைய சாட்சி, அதாவது யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர் ஒருத்தர், அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஊழியம் செய்கிற ஒரு டாக்டர், ஆப்ரேஷன் தியேட்டரில் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது புதிதாக ஒரு குழந்தைய, அதாவது 6 வயசு பிள்ளைய ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த சேர்க்கும்போது அந்த நர்ஸ் பார்த்துட்டு ரொம்ப அந்த குழந்தை நாறுதே, என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பார்க்குறாங்க. பார்க்கும்போது திருப்பி அந்த டாக்டரே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன செய்கிறார், ஆப்ரேஷன் தியேட்டரை முடிச்சுட்டு வெளியில் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் நர்ஸ் ஓடி வந்து, டாக்டர் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, தயவுசெய்து நீங்கள் வந்து அதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன், அட்டன் பண்ணுங்கன்னு. இவரும் கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுனால சரி சீரியஸான கேஸ் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் வந்து பார்க்குறாரு. உள்ளே நுழையவே முடியல, அந்த அளவுக்கு நாத்தம் நாரி போய் கிடந்துச்சு. இதை எப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு அதை தூக்கி போட வேண்டியதான, அது ஒன்றுமில்லாமல் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் தூக்கி எறியப்பட வேண்டிய கேஸு. ஆனால் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து எப்படியாவது சுகமுண்டாக வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் விரும்பினாங்க. அதனுடைய அடிப்படை காரணம் என்ன என்றால்,
6 வயதாக இருக்கும் பொழுது அந்த கிராம பகுதியில் அந்த பெண் கெடுக்கப்பட்டிருக்கிறார். என்னது கவனிக்கிறீங்களா? அந்த பெண் கெடுக்கப்பட்டிருந்து கர்ப்பமாயும் ஆயிட்டா. குழந்தை உள்ளே இருக்குது, வயிற்றில் இருக்குது. இப்போது இது தெரிஞ்சால் கிராமமே தூசிக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருக்கிற டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த கிராமத்தில் டாக்டர்னு எந்த டாக்டர் இருக்கா பாருங்க, ஒருத்தர் இல்லை. அவன் இந்த ஹோமியோபதி டாக்டரா சித்த வைத்திய டாக்டரான்னு தெரியல. எனக்கு நான் குழந்தைய நான் எடுத்துடுறேன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி எதையே வெட்டி நாசப்படுத்தி கர்ப்பப்பையை 4 வெட்டி பை தைக்கிறது மாதிரி தைச்சு உள்ளே வச்சுட்டு அனுப்பிச்சிட்டான். கொஞ்ச நாளில் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மலைக்கூடலை வெட்டிட்டாங்க போல தெரியுது. அது வெளியில் வந்துருச்சு, போய்கிட்டே இருக்குது. நாத்தமான நாத்தம். டாக்டருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இருந்துட்டாலும் இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு பார்த்து எவ்வளவோ ட்ரை பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையெல்லாம் எடுத்து எதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து அவளுக்கு ஜீவனை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அவள் ஒரு முஸ்லீம் கேர்ள். காலம் போக போக அவளுக்கு சத்தியத்தை யாரோ சொல்லியிருக்காங்க. ஆனால் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அவள் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் பைபிள் ஏதோ கிடச்சிருக்குது, பைபிளை தினம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாள். அதில் லாசரு மரித்து 4 நாள் நாரிப்போன வாழ்க்கையை மாற்றினாரே அப்படின்னு அந்த வசனத்தை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, செத்து போய் நாற்றம் எடுத்த ஒரு மனுஷனை ஆண்டவர் ஜீவனோடு வைக்க முடியுமானால், கர்ப்பப்பை இல்லாமல், அதாவது ஜீவன் தான் இருக்குது, நான் இன்னும் வாழணும் பிழைக்கணும்னா எனக்கு ஒரு பெண்ணுக்குரிய எல்லா தன்மையும் எனக்கு வேணும். என்னுடைய சரீரத்தில் எதெல்லாம் வெட்டி எடுத்தார்களோ அதெல்லாம் எனக்கு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறார். பாருங்கள், யாரும் சொல்லி கொடுக்கல, வேதத்தை மட்டும் படிச்சிருக்கிறா. வேத வசனம் அவளை புடமிட ஆரம்பித்தது. காலம் கடந்தது. ஏஜ் அட்டன் பண்ணுற ஸ்டேஜெலாம் வந்துச்சு. அவள் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்கிற அது அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே வெட்டி எடுத்துட்டாங்க. இதில் அதாவது அந்த பருவநிலை அடைவதற்கெல்லாம் சான்ஸே கிடையாது. கர்ப்பப்பை உருவாவதற்கு சான்சஸ் இல்லை. ஆனால் எனக்கு ப்ளீடிங் ஆகுது, என்ன காரணம் என்று சொல்லி டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொல்கிறாங்க, நீ பீரியடாக இருக்கிற அப்படின்னு. அவளுக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. ஏன்னா டாக்டர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டாரே. நான் சும்மா வெறுமையாக இருக்கிற ஒரு மனுஷி, அவ்வளோதான். ஒரு பெண் என்ற ஒரு அடையாளத்தை பார்த்து பெண் என்று சொல்லுவாங்க. ஆனால் என் சரீரத்தில் இருக்கிற எந்த ஒரு வளர்ச்சியும் பெண்ணுக்குரியதாக இல்லை. அப்போ அவளுக்கு ஆச்சரியமாயிருச்சு. டாக்டர்கிட்ட திருப்பி போகும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க, கர்ப்பப்பை இருந்திருக்குது எல்லாம். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு நாள் சின்ன வயசில் டாக்டர் அந்த ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு இப்போ எடுத்த ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு டாக்டர் பார்க்க வரா. அந்த டாக்டருக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா 6 வயசு பொண்ணுக்கு செஞ்ச ஆப்ரேஷன். இப்பொழுது அவள் 19 வயது பெண்ணு, ஒரு வாலிப பெண். இப்போ பார்த்தேன், டாக்டர் என்னை உங்களுக்கு தெரியுதா அப்படி கேட்டேன். தெரியலம்மா அப்படின்னா. ஏன்னா 13 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ சொன்னால அந்த உங்கள் ரிப்போர்ட் இது, எனக்கு நீங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணீங்க, எந்தெந்த காரியத்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னீங்களோ அவள் தான் நான் வேதத்தை படித்தேன். வேதத்தில் இந்த லாசருடைய கதையை படித்த பொழுது எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜீவனை தருவார், இழந்து போனதை எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நான் ஜெபித்தேன். கர்த்தர் இந்த மாற்றத்தை கொடுத்தார் அப்படின்னு. இது யூடியூப்பில் டாக்டர் சொன்ன சாட்சி. அப்போ பிழைத்திரு என்று கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது, வேத வசனம் பிழைத்திருக்க வைக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் சாப்பிட்ற ஆகாரத்தினால நம்ம பிழைக்கிறது இல்லை, இன்றைக்கு நாம் மாத்திரையினால் நாம் பிழைக்கிறதும் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்கள் மேலேயும் நம் மேலேயும் வைத்திருக்கிற ஒரு அன்பின் நிமித்தமாக, அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக, வார்த்தை நிமித்தமாக நீங்களும் நானும் இன்றைக்கி பிழைத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ பிழைத்திருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன? நான் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை. உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அப்போ மனுஷன் பசியினால் வருத்தப்படும் போது அப்பத்தினால் வாழ்றது அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ரொம்ப சீரியஸாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறத கூட போய் பார்க்க போயிருப்பீங்க. அவங்க மேலே நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த சீரியஸ்னஸ் மாறிடும். அவங்களுக்கே தெரியாது இது எப்படி மாறுச்சுன்னு. அவங்களுக்கே தெரியாது. கர்த்தர் அற்புதம் செஞ்சுருப்பார், உங்களை கொண்டு அற்புதம் செஞ்சுருப்பார். நீங்கள் ஜெபித்த ஜெபத்தினால, நீங்கள் வார்த்தையை சொல்லி ஜெபித்தீங்கள, அந்த வார்த்தை கிரியை செய்ததுனால அவங்களுக்கு மீண்டுமாக உயிர் வந்திருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர்த்துக்கு நான் ஜெபிக்கும் போது அப்படி துள்ளி குதித்து உட்கார்ந்ததெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். மரித்த தருவாயில் அவ்வளோதான், ஜீவன் போயிடுச்சு அப்படி நினைக்கிற நேரத்தில் நெஞ்சில் கையை வச்சு ஜெபம் பண்ணும் போது துள்ளி குதித்து எழுதிச்சு உட்காந்துருந்தான். என் கண்ணால் நான் பார்த்த சாட்சி. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு மனுஷனை பிழைக்க வைக்கிறது எது? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் சுகர் நிறையா வந்துச்சு. ஆரம்பத்தில் 1/2 மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ 18 மாத்திரை போடுறேன். ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது கர்த்தருடைய கிருபையில். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமாம், பாட்டு இப்படி இருக்குது. நான் என்ன பாடுவேன்னா, மருந்தினாலும் அல்ல, மாத்திரையினாலும் அல்ல, வசனத்தினாலும் ஆகும். ஊசியினால் அல்ல, உணவுனாலும் அல்ல, வேத வசனத்தினாலும் ஆகும். நான் பாடுறது. அப்போ இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது. நான் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த எண்ணம் எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், இருக்கிற நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையாக உதவி செய்யணும். அதுக்கு எனக்கு நான் பிழைத்திருக்கணும். அதுக்கு எனக்கு ஜீவன் வேணும். எனக்கு சரீரத்தில் நிறையா உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாடுகள் தான், வேதனைகள் தான். நிற்க முடியாது என்னையால். ஆனால் பலத்தினால் நிற்கிறேன். அப்போ இவ்வளவு காரியத்துக்கு நான் பிழைத்திருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்ற வேண்டும். என் வார்த்தையை அவர் பிடிச்சிக்கிட்டாரு. நான் இருக்கிற காலம் வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து ஊழியம் செய்து நிறைவேற்ற வேண்டும். அதுதான் என் வாழ்க்கையில் ஆசை. அதை ஆண்டவர் பிடிச்சிருக்காரு. அதுக்காக எனக்கு என்ன செஞ்சிருக்காரு? பிழைப்பதற்கு ஏற்ற வசனத்தையும் எனக்கு கொடுத்து என்னை தைரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இவ்வளோதான் நடந்துக்குது. என் மாத்திரையினால், நான் சாப்பிட்ற ஊசினால் காலையில் 30 பாயிண்ட்டு, நைட்டில் 30 பாயிண்ட்டு இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் சரீரம் அவ்வளோ சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. கீழே விழுந்தேன்னா விழுந்தது தான். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை கிருபையாய் அவருடைய வசனத்தின்படி என்னை தாங்கி இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். இம்மீறி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அவர் பிஷப் பெவின் பாஸ் சொல்லுவார், அப்பாவை தொந்தரவு பண்ணாத, அவருக்கு ரெஸ்ட்டு விடு, அவர் சொன்னால் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனால் நான் எனக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற ஊழியத்தை நான் தான் நிறைவேற்றணும். என்னை கொண்டு தான் ஆண்டவர் என்ன செய்ய வைத்திருக்கிறாரோ அதை செய்யணும். அல்லேலூயா. அதனால் இதை அடிக்கடி பார்ப்பேன். பாடுகிறது என் மனசில் பாடு. மருந்தினாலும் அல்ல, மாத்திரையினாலும் அல்ல, வேத வார்த்தையினால் எல்லாம் ஆகும். ஊசினாலும் அல்ல, உணவுனாலும் அல்ல, வேத வசனத்தினால் எல்லாமாகும். எல்லாமாகும், உம்மாலாகும், வசனத்தினால் உம்மாலாகும். இது பாட்டு இப்போ எடுத்துக்கட்டி பாடுறது தான். சரி, அல்லேலூயா. இது அடிக்கடி என்னுடைய இருதயத்தில் வர்றதுனால கர்த்தர் கிருபையாய் தாங்குறேன். என்னை ஒரு 10 நிமிஷம் நடக்க சொன்னால் நடக்க முடியாது. 10 நிமிஷம்
நீங்கள் நடந்து என்னை கூட்டிகிட்டு போங்க முடியாது. ஏன்னா என் கால் இங்கிட்டு போகும், இந்த கால் இங்கிட்டு போகும், நான் கீழே விழுந்துருவேன். அவ்வளோ பலவீனம் காலில். அதனால் வீட்டில் செருப்பு போட்டு தான் உட்காந்துருப்பேன். மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது செருப்பு போட்டுக்கிட்டு உள்ளே போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். அதனால் போட மாட்டேன். அதனால் கீழே மேட் இருந்தால் கீழே போட்டு விட்ருவாங்க, மேட்டில் உட்காந்துக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய ஒத்தாசை, அவர் அனுக்கிரகத்தினால தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், பிழைத்திரு. நீ பிழைத்திருந்து நீ உன் வேலையும் செய்ய, என் வேலையும் செய்யுங்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, லூக்கா சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறார். பிசாசுக்கிட்ட சொல்கிறார் இந்த வசனம். யார்கிட்ட சொல்கிறாரு? வாசிங்களேன். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் 54 மாத்திரம் அல்லப்பா, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எங்கே எழுதிருச்சு? உபாகமத்தில் படித்தோம்ல, அதை தான் கொண்டுகிட்டு காமிக்கிறார். பிசாசிட்ட ஏன் இதை சொல்கிறாரு? 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வரும்போது அவளுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு, பசி வந்துருச்சு. பிசாசு இப்போ இதை பார்த்து இயேசுவை விளத்தல்றதுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான். கல்லை எடுத்து, இதா நீ ஆசீர்வதிச்சா அப்பமா மாறு, சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மூஞ்சில் அடித்தது மாதிரி, அப்பா மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். அந்த வசனம் உங்களை பிழைக்க வைக்கும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் இதை பேச வைக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, பயந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஏன் வசனம். நான் ஆண்டவர் சொல்கிறார், வசனத்தை அனுப்பி நான் குணப்படுத்துவேன். அப்போ வசனம் எங்கே வந்து அனுப்புவார்? நீங்கள் படிக்கும்போது வசனம் உங்களுக்கு வரும். வேத வசனத்தை படிக்கும்போது வேத வசனம் உங்களோடு பேசும். அந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். அந்த வசனம் உங்களுக்குள்ளே ஒரு பலனை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையை கொண்டு வரும், விசுவாசத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் வேத வசனத்தை நீங்கள் அதிகமாக படிங்க. புரியுதோ புரியலையோ வேத வசனத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. கர்த்தர் அந்த வசனத்தின் மூலியமாக உங்களோடு பேசுவார். உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? இன்னொரு வசனம் கூட, மத்தேயு 4:4 வாசிங்கள். அதே வசனம் தான். மத்தேயு 4:4 சொல்கிறாரு, பிரதியுத்தரமாக வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அங்கேயும் சொல்கிறார். அப்போது ரெண்டும் ஒன்று தான். ஆனாலும் வார்த்தைகளை பாருங்கள். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை, இப்போ ஊழியக்காரன் மூலியமாக புறப்படுகிற வார்த்தை, உங்கள் மூலியமாக புறப்படுகிற வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் வார்த்தை இல்லை, என் வார்த்தை இல்லை. யாருடைய வார்த்தை? வேத வசனத்தின்படி அங்கே ஜெபிக்கிறதுனால அந்த வசனம் அவர்களை புடமிடுகிறது, அந்த வசனம் அவர்களை காப்பாற்றுகிறது, அந்த வசனத்தினாலே அவர்கள் பிழைக்கிறவர்களாக மாறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அதனால தான் இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளே வரல, மேலோட்டமாக இதை சொல்கிறேன். 3 பாயிண்ட் இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்தை, நம்ம சரீரத்தை என்ன செஞ்சுருக்காராம்? உயிர் பெற வைத்திருக்கிறார். இந்த பாட்டு இருக்குது தெரியுமா? சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா.
சாவுக்கு ஏதுவானத சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அதனால தான் பிழைத்திரு என்று சொல்லி இந்த தலைப்பை நான் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் பூரா இங்கேருந்து வர்றது தான். நான் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணும்போது காலை ஜெபத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த வசனங்கள்லாம் எனக்கு வர்றதுனால நான் எழுதி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வாரத்துக்கு உண்டான வசனம்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இதில் எழுதி வச்சுருக்கேன். அல்லேலூயா. ஏன்னா சில சமயத்தில் எனக்கு ஞாபகம் மருதி நிறையா இருக்கிறதுனால எழுதி வைக்கிறது பழக்கம், அதில் எழுதி வச்சுருக்கேன். சரி, இப்போ நான் வசனத்துக்கு நேராக வரேன். இப்போ இந்த பிழைத்திருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன காரியங்களை தேவன் செய்கிறார் என்பதை முதல் வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரணும். வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி என்னை ஆதரிக்க ஆண்டவரே. மனுஷனுடைய ஆதரவு அல்ல, அல்லது அதிகாரிகளுடைய ஆதரவு அல்ல, அல்லது நாம் எதிர்பார்த்திருக்கிறவருடைய ஆதரவு அல்ல. எதனால் ஆதரவு வருது? உம்முடைய வசனத்தினால எனக்கு ஆதரவு தாரும். பிரைஸ் தி லார்ட். 119வது சங்கீதம் 116வது வசனம். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை, நான் பிழைத்திருக்கணும்னா உம்முடைய ஆதரவு வேணும். வார்த்தை என்ற அந்த ஆதரவு எனக்கு இருந்தால் நிச்சயமாக நான் பிழைத்திருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால் நான் வெட்கத்திற்கு உட்பட மாட்டேன், நான் வெட்கப்பட்டு நான் போகவே மாட்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. சரி, நான் சீக்கிரமாக நான் சொல்லிடுறேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்ன செய்யணுமா? நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணணும். அதாவது இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் கர்த்தர் தாவீதோடு இருந்து அவன் போகிற இடமெல்லாம் ஜெயமாக்கி கொடுத்தார், அவன் போகிற இடமெல்லாம் அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா. நான் பிழைத்திருப்பதற்கு, அவன் எங்கே போனாலும் நான் பிழைத்திருப்பதற்கு உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்து நடத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, இந்த வசனத்தை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. நான் பிழைத்திருப்பதற்கு உம்முடைய வார்த்தை எனக்கு அனுப்பி கொடுங்க, அந்த வார்த்தை எனக்கு ஆதரவாக இருக்கட்டும், நான் மனிதர்கள் மத்தியில் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆதரிப்பார். எப்படி ஆதரிப்பார்? வசனத்தின்படி ஆதரிப்பார். அப்படின்னா என்ன? நீங்கள் எல்லா காரியங்களிலும் பிழைத்திருப்பதற்கு, உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பிழைப்பை தருவார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? டாக்டர் சாதகமான வார்த்தையை சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, வெறும் மாத்திரை மட்டும் போதும் போங்க அப்படின்றான். இல்லை, ஜெபம் பண்ணாமல் போய் பாருங்கள், ஸ்கேன் பண்ணணும், எக்ஸ்ரே எடுக்கணும், அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனு சொல்லி பெரிய ஸ்கேன்லாம் எடுக்க வச்சுருவாங்க. காசு போனது மட்டும் இல்லை, பயமுறுத்தி உங்களை என்ன செஞ்சுருவாங்க, பாதி உயிர் உங்களை விட்டு போயிடும். ஆமாம், போட்டு நாளைக்கு வந்து அட்மிட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நிறைய அப்படி தான் நடக்குது. அதனால் கூடுமான வரையில் ஜெபம் பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க. ஏன்னா வியாதியஸ்தனுக்கு டாக்டர் தேவை தான், மருத்துவர் தேவைன்னு சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் வியாதியஸ்தனாக இருந்தால் நீங்கள் மருத்துவரை பார்க்குறது தப்பு இல்லை, அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ட்ரீட்மெண்ட் எடுங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி பரம வைத்தியர்கிட்ட கேட்டுக்குங்க, ஆலோசனை கேட்டுக்குங்க. அவருடைய ஆலோசனை வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போங்க. டாக்டர் கண்களோட தயவு அவர் தான் கிடைக்க வைப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிவிட்டு நல்லா ஆயிடுச்சு. 15 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னார். இப்போ 33 வருஷம் ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி. ஒரு நாள் வந்து இடையில போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக, அதாவது சும்மா செக்கப்புக்காக நான் போயிருந்தேன். இப்போ டாக்டர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, ட்ரெட்மில் எடுக்க சொன்னார். ஹார்ட் பேஷண்ட் ட்ரெட்மில் எடுக்கக்கூடாது. சரி சொல்லிட்டு ட்ரெட்மில் எடுத்தோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வீக்னஸ் ஆகிடுச்சு, மூச்சு விட முடியல. உடனே ஆஞ்சியோ பண்ணுங்கன்ட்டாங்க. ஆஞ்சியோ பண்ணால் 2 பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி 2 பிளாக் இருக்குண்ணா? சரி 2 பிளாக். சாமி கேட்டால் அப்படி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு. இம்மீடியட்டாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். எவ்வளோ செலவு? ஒரு 2-3 லட்ச ரூபா ஆகும். அப்புறம் ஆஸ்பத்திரி செலவு தனியாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்குங்க. உடனே பண்ணணுமா? இல்லை 1 வாரத்துக்குள்ளே பண்ணுங்க. பணம் கொண்டு வரல, செக்கப்புக்கு தான் வந்தோம், வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரி அப்படின்னு. ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வரும்போது சொன்னேன், இனிமேட்டு ஆஸ்பத்திரிக்கே வரக்கூடாது.
செத்தாலும் வீட்டில் சாகுனே தவிர இவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால நான் சாகக்கூடாது. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் இருக்கிறேன். 33 வருஷமாக ஆயிடுச்சு. 2003னா எத்தனை வருஷம்? 23. சாரி, 30 வருஷம் சொல்லிட்டேன்னா சரி, 23 வருஷம். 15 வருஷம் தான் சொன்னாங்க. எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாரு? சரி, கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கி நடத்துனது. ஏன்னா அவர் வசனத்தின்படியும் அவர் என்னை நடத்துகிறார். இந்த 2 பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டாஸ்பத்திரியில் வந்து ஒரு நாள் செக்கப்புக்கு போயிருந்தேன். அவர் ஃபைல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிளாக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் டாக்டர் சொல்லியிருக்காரு, ஏன் பண்ணலை அப்படின்னு. அப்போ வந்து எங்கள் பொண்ணு வந்து இப்போ கேரிங்காக இருக்கிறா, நிறமாச கர்ப்பிணி, அவளுக்கு செலவு இருக்குது. அடுத்தது மேரேஜ் ஒன்று வச்சுருக்கேன், மகனுக்கு மேரேஜ் வேறு வச்சுருக்கிறேன், செலவு இருக்குது. அதனால் இந்த செலவை நான் பார்க்க முடியாது, நான் பின்னாடி பார்த்துக்கிறேன். அப்படியா, சரின்னு விட்டார். ரொம்ப நாள் கழித்து திருப்பி ஒரு அவரே காட்டாஸ்பத்திரியில் இன்னொரு டாக்டர் புதுசாக ஒருத்தர் வந்தார். அவரை போனான்னு நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னாரு. இல்லை, நான் என்னால் பண்ண முடியாது, மாத்திரையினால செய்யுங்க அப்படின்னு விட்டுட்டார். அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் எந்த டாக்டரும், இப்போ நான் போய் பார்க்குற டாக்டரும் கூட இப்போ கேட்குறதே இல்லை. ஹார்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. இதுதான் ஆச்சரியம். சொன்னவங்க யார்? ஆப்ரேஷன் பண்ண சொன்னவங்க 2 பேர். பிளாக் இருக்குதுன்னு எழுதியிருக்கிறதுனால பண்ண சொன்னார். அவங்களே சொல்கிறாங்க ஹார்ட் நல்லா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்போ மாற்றுறது யாருங்க? கர்த்தர் தான். நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருந்தோம்னா அவருடைய வசனம் நம்மளை தேற்றும், அவருடைய வசனம் நம்மளை காக்கும், அவருடைய வசனம் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும். எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்தது போல் கூட்டி கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால் நான் எதை குறித்தும் இப்போ நான் கலங்கிறது இல்லை. என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே நான் இன்றைக்கி கண்ணை மூடினா பரலோகத்துக்கு வந்துடுவேன். அது என் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு நான் போயிட்டேன். அப்படிங்கும்போது கர்த்தர் என்னை தாங்கி நடத்திக்கிட்டு தான் இருக்கார். நான் இருக்கிற வரைக்கும் என்ன வேலை செய்ய முடியுமோ உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வேலையை நான் செய்து முடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு கிருபை தாரேன், அதுக்கு இறக்க வேணும் ஆண்டவரே, அதுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதை இப்போ தான் சொன்னேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், சீக்கிரத்தில் முடிக்கிறேன். 12லேருந்து 15 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. அது இறக்கம் எப்படி வருதுன்னு பாருங்கள். வசனத்தை நீங்கள் இப்போ நோட் பண்ணும்போது நல்லா கவனிக்கணும். அங்கே எப்படி ஆதரித்தார், வசனத்தின்படி எப்படி ஆதரித்தார், இங்கே அவங்க பிழைக்கிறதுக்கு அவருடைய இறக்கம் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். அவர் ஊரின் வாசல்களை வந்து சமீபிக்கும் போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து, இங்கே தான் பாயிண்ட்டு, மனதுருகி, அவள் மேல் மனதுருகி அவள் மேல் இரக்கம் காண்பித்து கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அவன் இப்போ என்ன, அது மரித்து போனவன், அவன் மரித்து போயிட்டான். அவன் பிழைக்கிறது யாருக்காக பிழைக்கணும் தெரியுமா? விதவை தாய்க்காக பிழைக்கணும். ஏன்னா அவளுக்கு புருஷன் இல்லை, அவளுக்கு ஆதரவாக இருக்கிறது யார்? மகனும் இறந்து போயிட்டான். இப்போ கர்த்தர் கண்களில் கிருபை கிடைச்சது, அவன் பிழைத்தான். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு தான் கிருபை வேணும். நாம் பிழைப்பதற்கு அவருடைய இரக்கங்கள் நமக்கு வேணும், அவருடைய கிருபை நமக்கு வேண்டும், அவருடைய தயவு நமக்கு வேணும், அவருடைய பராமரிப்பு நமக்கு வேணும். சில பேருக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அவங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ட்ராவலில் இருப்பாங்க, அல்லது வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, 2 வீலரில் போவாங்க, காரில் போவாங்க. அப்படிலாம் சொல்லும்போது நான் அவன் ஜெபம் பண்ணுறது என்னென்னா, வண்டியில் போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து கொள்ளுங்க, ஜீவனை தப்ப விடுங்க, தீங்கு வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி தான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் சொல்கிறாரு, ரோட்டில் போனால் தான் இடிச்சுக்கிட்டு போகிறான்னு பார்த்தேன், நான் வண்டியை விட்டுட்டு, நான் ரோட்டை விட்டுட்டு, நான் பாதையில் சைடில் இருக்கிற பாதையில் நடந்து போனேன், மாடு வந்து இடித்து என்னை கீழே தள்ளி என் கை காலெலாம் உழைச்சி மூஞ்சிலாம் செறைஞ்சு போய் கிடக்குது பாருங்க அப்படிங்கிறார். என் கூட வேலை செஞ்சவர் சொல்கிறார். அப்போ வேலை செஞ்சவர் எப்படி, அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆபத்து எப்படிலாம் வருது பார்த்தீங்களா? மாடு மூலியமாக வந்துருச்சு, முட்டி தள்ளிருச்சு. அவன் எங்கே ஓரமாக தான் போய்கிட்டு இருந்தான், ரோட்டில் கூட போகல.
மாடு வந்தது தெரியாமல் மாடு வந்து முற்றி என்ன செஞ்சுச்சு, ஆமாம் தள்ளி விட்டு கை காலெலாம் செரைஞ்சு, கை போய் மூஞ்சிலாம் செரைஞ்சு செக்கச்சவேர்னு ஆகி தோல் உறிஞ்சு போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போனால் இந்த மாதிரி சொல்கிறாரு, ரோட்டில் போனாலும் ஆபத்து சார், வழியில் ஒதுங்கி போனாலும் ஆபத்து வருது, மனுஷன் எப்படி தான் வாழ்கிறதுனே தெரியல அப்படிங்கிறாரு. இப்போ மனுஷன் வாழ தெரியல அப்படின்னா கர்த்தருடைய அனுக்கிரகம் அவருடைய கண்களில் கிருபை இல்லைன்னா நம்ம பிழைக்கவே முடியாது என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். பிரைஸ் லார்ட். எத்தனையோ வகையில் நினச்சி பாருங்கள், எத்தனையோ வகையில் உங்களை காப்பாற்றிருக்காரு. நீங்கள் ஜெபம் பண்ணி கூட மாட்டிருங்க, மறந்துருப்பீங்க. ஆனால் உங்களை மறக்காத ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, உங்களை போக்கிலும் வரவிலும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து சுகமாய் வந்து வீடு வந்து சேர்த்துருக்காருல்ல. வண்டியில் போகும்போது பார்த்துருக்காருல்ல. எத்தனை பேர் வண்டியில் போகும்போது அடிபட்டுருக்கீங்க, காப்பாற்றினாரா? அல்லேலூயா. எல்லாத்துக்கும் எலும்பு முறிஞ்சிச்சு, உனக்கு எலும்பவே முடியாதபடி ஒன்றும் ஆகாதபடி காப்பாற்றினாரா? இப்போ அவர் சாட்சி சொன்னால, நான் கீழே விழுந்தேன் சோத்திரம் பண்ணதுனால மண்டை அடிபடாமல் கை மட்டும் அடிபட்டுச்சு. ஆனால் இன்னொருத்திக்கு என்னாச்சு, கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி தானே? ஒரு நாள் முடிச்சு எழுந்திருக்கல. அப்போ அவளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்களா? அதான் அல்லேலூயா. அவருடைய கண்களில் இரக்கம். தினம் கேளுங்க, உங்களுடைய இறக்கம் இல்லைன்னா எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய இறக்கத்தை எனக்கு தாரும், உங்களுடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தலும், உங்களுடைய இரக்கங்கள் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி சேருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நீங்கள் பிழைத்திருந்து செயல்படுவதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்வார். மூன்றாவது காரியம் 119வது சங்கீதம் 17வது வசனம், அதை வாசிக்கலாம். அடியானுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து வசனத்தை கை கொள்ளுவேன். அதாவது என்னன்னா, நான் பிழைத்திருப்பதற்கு அனுகூலமாயிரும். நான் பிழைத்திருப்பதற்கு அனுகூலம்னா என்னது? ஃபேவராக இருக்கணும், ஆதரவாக இருப்பது, அப்படி தானே அர்த்தம். ஃபேவர்னா என்ன? தயவு, ஒத்தாசை, உதவி, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஃபேவராக அனுகூலமாக இருக்கும் ஆண்டவரேன்னா எனக்கு ஃபேவராக இருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போது நாம் பிழைத்திருப்பதற்கு அவருடைய அனுகூலம் நமக்கு தேவை. அவருடைய ஃபேவரைட் நமக்கு, அவர் ஃபேவர் நம்ம மேலே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்தில் 17லேருந்து 21 வரைக்கும் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே மருத்துவச்சிகளை குறித்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் என்ன செய்தாராம்? மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகவும் வளர்த்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். ஃபேவரா இருந்தார், அனுகூலமாக இருந்தார். எதனால அனுகூலமாக இருந்தார்? தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு செய்யாதபடி நன்மை செய்ததுனால ஆண்டவருடைய கண்களில் அவளுக்கு ஃபேவர் வந்தது. இந்த மருத்துவச்சிகளுக்கு ஒரு அனுகூலம் உண்டானது. என்ன அனுகூலம்? அந்த குடும்பம் தலைக்கும்படி செய்தார். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அவருடைய ஜனங்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவனால் அனுகூலம் உண்டாகும். புரியுதா? பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆசீர்வதிக்கிறவங்கள சொல்லுங்க. உண்மைதானே? சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களை சபிக்கிறவங்கள, அப்போ கர்த்தர் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, எவ்வளோ கரிசனை வச்சுருக்காரு. ஏன் அப்படி? நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறதுனால,
கர்த்தருக்குரிய பயத்தோடு நீங்கள் இருக்கிறதுனால உங்களை யாரும் சபிக்க முடியாது. சபிச்சா அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. உங்களை ஆசீர்வதித்தாங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததுனால பொல்லாப்பு செய்யாதபடி ஆண் குழந்தைகள் பெற்றெடுக்கிறதுக்கு உதவி செய்தாள். அவள் செய்த அந்த உதவிக்கு ஏற்ற சன்மானமாக கர்த்தர் அனுகூலம் செய்தார். அவங்க குடும்பம் தலைத்தது. உங்கள் குடும்பமும் தலைக்கும். உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? யோவான் 5வது அதிகாரம் 5லேருந்து 9 வரைக்கும் வாசிங்க முடிக்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டு ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். சரி, இந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷன் இருந்தான். அவனால் என்ன அது, அவனுக்கு ஜீவன் இருந்துச்சு தான் இல்லையா? அவன் பிழைச்சி தான் இருக்கிறான். ஆனால் அவனால் எதுக்குமே செய்ய முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அவனை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், உணவு ஊட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவன் எப்படி பாத்ரூம் போயிருப்பான் அப்படின்லாம் நமக்கு நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு நிலைமையில் இருந்தால் யாரும் அவனை கண்டு பரிதவிக்கிறதுக்கான ஆள் இல்லை. அவன் உறவினர்கள் யாரும் இல்லை, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படியோ போடா அப்படின்னு போயிட்டாங்க. அவன் எப்படி இருப்பான்? நாரி நாத்தம் எடுத்து அது மிதிக்கத்தக்கதாய் கடந்துச்சு இல்லையா? கர்த்தர் பார்த்தார். அவன் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நேராக வந்துட்டார். அவன் ஜெபம் பண்ணானா? இல்லை. ஆனால் அந்த உதவி செய்ய வேண்டும் என்ற காரியத்தை கர்த்தர் முன்னாடியே வைத்திருந்தார். அவனை எழுப்பணும். அதனால் அவர் யார், கர்த்தர் யார் என்பதை மற்ற ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் செய்தார், இரக்கம் பாராட்டினார். என்ன இரக்கம் பாராட்டினார்? எப்பா, நீ எழுந்துச்சு நடந்து வீட்டுக்கு போ. நீ குளத்துலலாம் போய் நீ குதிக்க வேண்டாம். அதனால் நீ குதிக்காமே நீ வீட்டுக்கு போயிரு. வசனம். அவன் எழுந்துச்சான், படுக்கை எழுதிச்சு, அவன் பாட்டுக்கு போயிட்டான். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்கிறார். அனுகூலம். கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் பண்ணினார். அவன் பிழைத்திருப்பதற்கு இரக்கம் காண்பித்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் பிழைத்திருப்பதற்கு அவருடைய இரக்கம்தான் நம்மளுக்கு உண்டாயிருக்குது. அவர் அனுகூலம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் ஆதரவாக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அனுகூலமாக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் அப்படியே உங்களை பிழைக்க வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் சொல்லிட்டேன். உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பிழைத்திருக்கும்படிக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை உம்மிடத்தில் ஜெபிக்காமல் இருந்தாலும் நீர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை, அந்த இரக்கத்தை அவர்களுக்கு காண்பித்து அவர்களுக்கு எந்த தீங்கும் வராதபடி பிழைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உன்னதமானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம் உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.